கேன்சர்னு தெரிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. அது 3rd ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு அதிகமாயிடுச்சு. சாப்பாடே சாப்பிட முடியாதனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் புனர்ஜென்ல கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, லிக்விடான ஐட்டம் தான் சாப்பிடுறாங்க. சாலிடானது இப்ப சாப்பிட முடியல. இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பேஷண்ட் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன கேன்சர், அந்த கேன்சரோட அறிகுறிகளை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் புனர்ஜனுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன. பேஷண்ட் இங்க இருக்காங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? தாரா. எங்க இருந்து வரீங்க? உப்பல். உப்பல்ல இருந்தா? வயசு என்ன இருக்கு உங்களுக்கு? 21. 21 இயர்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? கேன்சர்னு சொன்னாங்க. ஆனா முன்னாடி கேன்சர்னு தெரியாது. எங்க எங்க இங்க 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 உணவு குழாயிலையா? ஆமா. ஓகே. உணவு குழாய் கிட்ட வந்திருக்கு. கேன்சர்னு தெரிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. அது 3rd ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி டாக்ஸில் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சோ டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே. சோ சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. டேப்லெட் சாப்பிட்டாதான் சாப்பாடு சாப்பிட முடியுது. அப்படி இல்லைன்னா சாப்பிட எவ்வளவு நாளா முடியல. இது உங்களுக்கு இருக்கு? கேன்சர்னு தெரிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. Okay. 1ல இருந்து 1.5 மாசம் தான் ஆகுது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்கு சாதாரண டெஸ்ட் மட்டும் தான் எடுத்தாங்க. Test ஆமா, மட்டும் தான் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? தான் எடுத்தாங்க. நார்மல் டெஸ்ட் தான் எடுத்தாங்க. Okay. கீமோவும் ரேடியேஷனும் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா நாங்க எடுத்துக்கல. நாங்க இங்க வந்து புனர்ஜென்ன கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட இவங்க சொன்னாங்க. ஓகே. ஆமா, யார் சொன்னாங்க. சொன்னாங்க உங்களுக்கு புனர்ஜன் பத்தி? என்னோட ஃப்ரெண்ட், என்னோட டேடியோட அப்பாவோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒபினியன் அங்க பார்த்துட்டு செகண்ட் ஆமா, ஒபினியன் நீங்க second வந்திருக்கீங்க. opinion இங்க. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வெயிட் இந்த அளவுக்கு தான் இருப்பீங்களா? கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கேன். கொஞ்சம் குண்டா இருப்பீங்களா? அப்ப குண்டா தான் இருந்தேன். எப்ப இதெல்லாம் Okay. ஸ்டார்ட் ஆச்சோ அப்பல இருந்து நான் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கேன். ஓகே. ஒரு 5 கேஜி 6 கேஜி குறைஞ்சிருக்கேன். ஓகே. உங்களுக்கு டவுட் வந்தது டான்சில்ஸ்னால மட்டும்தானா? ஆமா, இல்ல tonsilனால வெயிட் லாஸ் தான். ஆனது கூட டவுட் ஆச்சா? இல்ல வெயிட்னாலலாம் இல்ல. ஃபுட் சாப்பிடாததுனால தான் நான் வெயிட் லாஸ் ஆயிருக்கேன்னு நினைச்சேன். Okay. ஆனா அப்படி இல்லங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் நாங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ சாப்பிட முடியுதா இல்லையா? என்னால லிக்விடா தான் சாப்பிட முடியுது. சாலிடாலாம் இன்னும் சாப்பிட முடியல. ஓகே. ஜூஸ் மாதிரி பண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா? மிக்ஸ் பால், பண்ணி. ஓகே. டீ, காஃபி, தண்ணி, ஜூஸ், அப்புறம் ரைஸ்னா நாங்க குழைச்சு கஞ்சி மாதிரி தான் குடிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த காலத்துல கேன்சருங்கிறது எப்படி வருதுன்னே சொல்ல முடியல. ஆமா. சோ லைஃப் ஸ்டைல நாம ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியரா பாத்துக்கணும். ஃபுட்டா இருக்கட்டும், நம்ம பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. Okay. சோ இப்போ நீங்க டாக்டரை பாத்தீங்க இல்லையா? கம்பல்சரி மெடிசன் சாப்பிடுங்க. நீங்க குணமானதுக்கு அப்புறமா வேற ஒரு Thanks. வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.